குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வாழ்த்தி பாராட்டுகின்றேன். உடல் ஆரோக்கியத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். சென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக இங்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லோருக்கும் கூட என்னுடைய பணிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் பாஸ்கர் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் மனோகரன் அவங்க இருக்கிறாங்க, அண்ணன் சிவா அவங்க இருக்கிறாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில செயலாளராக இருந்து நம்மோடு மிக கடுமையாக அரசியல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்கள் இருக்கின்றார்கள். மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் பிரகாஷ் அவர்கள், சத்யா அவர்கள், மாவட்டத்தினுடைய பொருளாளர் ராஜு அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர்கள் ரஜினிகாந்த் ஆறுமுகம் அவர்கள், மனோகரன் அவர்கள், ராஜா அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் அருண்குமார் அவர்கள், சோபா நாயர் அவர்கள், துணைத் தலைவர்கள் ரகுராம் தினேஷ் ராஜ் அவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், நம்முடைய மண்டலினுடைய எல்லா தலைவர்கள், குறிப்பாக இந்த மண்டலினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அக்கா நந்தினி தீபன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதவரம் குமரன் அண்ணனை பொறுத்தவரை 2016 ஒரு பெரிய சோகத்தை பார்த்தவன். யாருக்குமே ஒரு சோகம் நடக்கக்கூடாதுன்னா புத்திர சோகம் நடக்கக்கூடாது என்று சொல்லுவோம். 2016 தன்னுடைய அருமை புதல்வன் கார்த்திக் ராஜா பிறந்த நாள் அன்னைக்கே காலையில 10:30 மணிக்கு ஒரு வாகன விபத்துல அவருடைய உயிர் இறைவனடி சேர்ந்து விட்டது. தன்னுடைய மகன் இறந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை எப்படி அர்த்தபூர்ணமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும், அதை ஏழை எளிய மக்களுக்கு சேவையாக அதை மாத்திரலாம். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஏழை எளிய மக்களுக்கு சேவையாக மாறும் பொழுது மட்டும்தான் அந்த சோகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதாங்க இந்த AKR சமூக அறக்கட்டளை. 2016 தன்னுடைய தந்தையார் பெயர் ஆதிகேசவன், தன்னுடைய மகன் கார்த்திக் ராஜா, AKR மூன்றையும் இணைத்து AKR சமூக அறக்கட்டளையாக ஆரம்பித்து அவர் செய்யக்கூடிய பணிகளை பார்க்கும் பொழுது பிரமிப்பா இருக்குதுங்க. தினமும் கிட்டத்தட்ட 650 குடும்பங்களுக்கு தினமும் 20 லிட்டர் தண்ணி, தினமும் குடி தண்ணீரை கொடுக்கிறாங்க. நல்ல தண்ணி குடிக்கணும். 650 குடும்பங்களுக்கு நிறைய தாய்மார்கள், சகோதரிகள் இங்க அமர்ந்து இருக்கிறீங்க, அந்த பயன்படக்கூடியவங்க. மாசம் 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மாசமே 1150 தாய்மார்களுக்கு ரொக்கமாக அவங்க கையில் 500 ரூபாய் 5 கிலோ அரிசி ஒரு மாசமும் 5ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குதுங்கம்மா, இதே நிகழ்வு இதற்கு முன்பு நவம்பர் 5ஆம் தேதி 2022 அந்த நிகழ்வுக்கு நான் வந்த பொழுது இந்த AKR ட்ரஸ்ட் நிகழ்வு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு 700 பேருக்கு நம்ம கொடுத்தோம். 700 பேருக்கு 500 ரூபாயும் மாசம் 5 கிலோ அரிசி. இன்னைக்கு அது படிப்படியாக உயர்ந்து 1150 பேருக்கு மாசம் 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும். அப்புறம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாசத்தில் இருக்கக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 to 7 மணிக்கு 82 இளைஞர்களுக்கு 500 ரூபாய் ரொக்கமும் 5 கிலோ அரிசியும். அந்த இளைஞர்கள் 1 மணி நேரம், அதுக்கு என்ன கூலின்னு கேட்டீங்கன்னா, அந்த 82 இளைஞர்களும் 1 மணி நேரம் வாழ்க்கையில சுவாமி விவேகானந்தா அவர்களை பற்றி, நல்லவர்களை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களை 1 மணி நேரம் கேட்கணும். 1 மணி நேரம் அந்த 82 இளைஞர்கள் கேட்டுட்டு போனாங்கன்னா கையில் 500 ரூபாய் பணமும் 5 கிலோ அரிசியும் இளைஞர்களுக்கும் மாசம். அதை தாண்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் சில பேருக்கு நாம் இந்த காணொலி காட்சியில பார்த்தோம். 1000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரை 5 கிலோ அரிசி 61 பேருக்கு மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் மாசம். அதை தாண்டி கல்வி ஊக்கத்தொகை 250 குழந்தைகளுக்கு வருடம் முழுவதுமே பள்ளி செலவு, கல்லூரி செலவு, அதுவும் AKR ட்ரஸ்ட்ல இருந்து. டீச்சர் சேலரி 3 அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊக்கத்தொகையாக அவங்களுக்கு 15000 ரூபாய், அரசு சம்பளம் இல்லாம அவர்களுக்கு தனியாக 15000 ரூபாய். ஏழை குழந்தைகளுக்கு நீங்க பாடம் எடுங்க, அதற்கும் நான் பணம் கொடுக்கின்றேன். அதே போல ஈம காரியங்கள், யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா
கேள்வியே இல்லாம நேரடியாக 5000 ரூபாய் ஈம காரியத்திற்கு இந்த ட்ரஸ்ட் மூலமாக. அதே போல மருத்துவம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட மாதம் மாதம் மருத்துவ செலவுக்கான பணம். வருஷந்தோறும் பாத்தீங்கன்னா தினமும் தண்ணி, மாசம் மாசம் பணமும் அரிசியும் தேவையானவங்களுக்கு வருஷத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம் 13 ஆட்டோ டிரைவர், ஆட்டோ நண்பர்களுக்கு 13 பேருக்கு ஏகேஆர் ட்ரஸ்ட் ஆட்டோ வாங்கி கொடுத்து இன்னைக்கு அவங்க முதலாளிகளாக வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் பார்க்கிறோம். 6 குடும்பங்களுக்கு இந்த பகுதியில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உயிர் காக்கக்கூடிய மருத்துவம், சர்ஜரி இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னா 20% 30% அந்த மருத்துவத்துக்கு தேவையான பணம் அதுவும் இந்த ஏகேஆர் ட்ரஸ்ட் வந்து கொடுக்கறாங்க. தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே போலாங்க. தள்ளுவண்டி வைத்திருக்கக்கூடிய அக்காமாரு, அண்ணமாரு, தங்கச்சி யாராச்சும் இருக்காங்கன்னா 15,000 ரூபாய் நேரடியாக பணம் கொடுத்து தேவையான உதவிகளை ஆரம்பத்தில் செஞ்சு கொடுக்கறாங்க. இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாங்க. ஆனா இதையெல்லாம் யாரு கொடுக்கறாங்கன்னா ஒற்றை மனிதன், மாதவரம் குமரன் என்கின்ற ஒற்றை மனிதன் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஒரு மாதத்திற்கு 13 15 லட்சம் ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு, என்னுடைய குடும்பம், என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சி, ஒரே 2 பசங்க, கார்த்திக் ராஜா தம்பி இல்ல, அதற்காக இவங்க எல்லா குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் மாறித்தான் நான் பார்த்துக்குவேன், என் சகோதரிகள், என் தாய்மார்கள் என்று 97 மாதமாக கொடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் குமரன் அவர்களை நாம் எத்தனை பாராட்டினாலும் அது தகுங்க. அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இங்கு இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க பாருங்க. இத்தனை தாய்மார்களும் கூட அன்பை மட்டும் திரும்ப கொடுக்கிறாங்க. எனக்கு இவ்வளவு பண்றீங்க, அன்பை கொடுக்கணும். அதுவும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். எப்படி இன்னைக்கு குமரன் அவர்கள் இங்க பணி செய்யறாரோ ஒரு குட்டி மோடியை போல இந்த பகுதியில் பணி செய்து கொண்டிருக்கிறார். இதே பணியை இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்கின்றார்கள். இந்தியா முழுவதும், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, குஜராத்திலிருந்து வடகிழக்கு மாகாணங்கள் வரை எல்லா இடத்திலும் பிரதமர் அவர்கள் இதையே செய்யறாங்க. 80 கோடி பேருக்கு மாசம் 5 கிலோ அரிசி கொடுக்கறாங்க. இதையே பாருங்க, ஒரு குட்டி மோடியாக குமரன் இருக்காங்க. இதே 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி வருடம் முழுவதுமே பாரத பிரதமர் அவர்கள் மாசம் மாசம் கொடுக்கறாங்க. எத்தனையோ பேருக்கு சத்தம் இல்லாம அரசனுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு நான் அதிகமா பேச விரும்பலைங்க. காரணம், இதை தாண்டியவுடன் நாம எல்லாம் உணவுக்கு தயாரா இருக்கிறோம். சமபந்தி உணவு மணி இப்பவே 12:45 ஆயிருச்சு. அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள்ட்ட, தாய்மார்கள்ட்ட நான் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கிறேன். நாம இவங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அண்ணன் குமரன் அவருடைய அன்பு, அண்ணன் பாஸ்கர் அவருடைய அன்பு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய அன்பு. இன்னைக்கு ஒரு நாள் மனசார ஒரு நிமிஷம் நீங்க வாழ்த்திட்டா போதும், வேற எதுவும் நமக்கு வேண்டாம். மோடி ஐயாக்கு இன்னைக்கு 75 வயசு. இன்னும் கம்பீரமாக அவர் இருக்க வேண்டும், திடகாத்திரமா இருக்கணும், இந்த நாட்டினுடைய பிரதமரா இன்னும் இருக்கணும், மக்களுக்கு வேலை செய்யணும், நம்ம எல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும், வெளியிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் இருந்து, உள்ளே இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் இருந்து நம்மை பாதுகாக்கணும். இந்த மனுஷன் நல்லா பாத்துக்க கடவுளேன்னு ஏழை எளிய மக்கள் வாழ்த்தும் பொழுது மட்டும்தான் அந்த வாழ்த்து பலிக்கும். ஏன்னா சுத்தமான இதயம் ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் இருக்கு. அவங்க நினைச்சு ஒரு நிமிஷம் மோடி ஐயா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா அது 1000 பேர் சேர்ந்து வாழ்த்துவதை விட ஒரு ஏழை தாய் வாழ்த்துவதற்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு, அவ்வளவு ஒரு மகிமை இருக்கு. அதனால் நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிமிஷம் நீங்க வாழ்த்துங்க. அது மட்டும்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள். அதே போல நம்முடைய குமரன் அண்ணா அவர்களும் இதே போல இன்னும் தெம்பாக, இன்னும் வீரியமாக, இன்னும் வேகமாக, இன்னைக்கு 1150 என்பது விரைவில் அது 5000 மாறட்டும். அதற்கு ஆண்டவன் எல்லா விதமான சௌரியம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று சொல்லி, மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோட, குதூகலத்தோட, ஆனந்தத்தோட இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, தொடர்ந்து இந்த பணி இன்னும் சிறப்பாக நடந்துகிட்டே இருக்கணும். காரணம், இதெல்லாம் செய்யும் பொழுது மட்டும்தான் கட்சி கீழே இறங்கும். இன்னைக்கு அண்ணன் குமரன் அவர்கள் போன்றவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் பாஸ்கர் அவர்கள் போன்றவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கட்சியை அடிமட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. சாதாரண மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு மரியாதை இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு அன்பு இருக்குன்னா, குமரன் அவர்களை போன்ற எண்ணற்ற மனிதர்கள் கடினமான உழைப்போடு பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் அந்த பகுதியில் என்னங்க, அண்ணன் குமரன் அவர்கள், சகோதரி நந்தினி அவர்களை பார்க்கும் பொழுது அவங்க சேவையை பார்க்கும்போது இதான் கட்சி. இந்த கட்சிக்கு ஒரு அடையாளம், இந்த கட்சிக்கு ஒரு துருப்பு சீட்டு, இந்த கட்சிக்கு ஒரு ஐடென்டி கார்டு. இந்த கட்சியில் இருக்கிறவங்களே அப்படி இருக்காங்கன்னா இந்த கட்சி நல்லா தானே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை அதையெல்லாம் இங்க ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை இந்த கட்சியில ஒரு தலைவனாக, தொண்டனாக அது பாராட்டுக்குரிய விஷயம்.
கட்சி எங்கேயெல்லாம் போக முடியாமல் இருந்ததோ அங்கேயெல்லாம் இந்த கட்சி எடுத்துட்டு போய் அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏழை தாயினுடைய வீட்டு வாசல்ல பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய் நிறுத்தி இருப்பது எனக்கு மிகவும் பெருமையா இருக்கு. அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் கூட ஏகேஆர் ட்ரஸ்டுடைய அன்பை பெறுறீங்க. நிச்சயமா ஆண்டவன் உங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி. நிறைய பேர் பேசும் பொழுதே அழுதார். அவங்கெல்லாம் அவங்க கண்ணில் எந்த கண்ணீர் துளியும் வராம ஆண்டவர்களை நல்லா பார்த்துக்கணும். இன்னைக்கு நம்ம பொருளாதார சுமையில இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பொருளாதார சுமையிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து மிகச் சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும். எல்லா வல்ல இறைவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு மனிதர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மிக வேகமாக நலத்திட்டங்களை முடித்தவுடன் சமபந்தி உணவு, உணவுக்கு காத்திருக்கவங்க நம்ம தாமதிக்க கூடாது.